OHS சினிமா நேயர்களுக்கு வணக்கம். திரைப்படங்களுக்கு கதை எழுதி தயாரிக்கும் போது தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு உதாரணத்தோட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆழமாக கவனிக்கணும். படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், படத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்கள், படத்திற்கு கதை எழுதக்கூடிய கதாசிரியர்கள், படத்தில் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரங்கள், மிகப்பெரிய கதாநாயகர்கள், கதாநாயகிகள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு உதாரணத்தோட ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் சொல்கிறேன் இந்த இடத்துல. எப்படி அப்படின்னா, நீங்கள் அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கவரிமான்னு ஒரு படம், எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ண படம். எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணி ஒரு அருமையான குடும்ப கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் வந்து ராஜநாயக என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து அந்த திரைப்படத்தை தயாரித்தாங்க. அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்தார். கதாநாயகனாக நடித்தது பிரமீளா. அந்த படத்தை எஸ்பி முத்துராமன் வந்து, இப்போ எஸ்பி முத்துராமன்னா உங்களுக்கு சகலகலவன், பாய்மொழி, தூங்காதே, போக்கிரி ராஜா, முரட்டுக்காலை இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். மசாலா படங்கள் அது கிடையாது. அருமையான ஃபேமிலி சப்ஜெக்ட். சிவாஜி சார் நல்ல பீக்கில் இருந்த பீரியடு, நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்த பீரியடு. அந்த காலகட்டத்தில் இந்த படம் திரைக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். இந்த கவரிமான் படத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டரை வச்சு எஸ்பி முத்துராமன் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். ஒரு டிஃப்ரெண்ட்டான மேட்டர் அப்படின்னா எப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ சிவாஜி வந்து அந்த படத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவார். ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து பேசிக்கலி வாஸ் கலெக்டர் அப்படி வச்சுங்களேன். அவருடைய மனைவி பிரமீளா, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சிவாஜி சார் வந்து மனைவி மேலே அன்பு பாசம் இதெல்லாம் நிறைய வச்சு அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் பிறந்த மக வந்து ஸ்ரீதேவி. அப்போ ஸ்ரீதேவி வந்து படங்கள் வந்து அப்படியே ஒரு கதாநாயகெல்லாம் ஸ்ரீதேவி வரல. ஒரு பருவ டீனேஜ் கேர்ள் அப்படி இருந்த பீரியடு, சிறுமி அப்படி வச்சுங்களேன், சிறுமியாக இருந்த பீரியடு. இவங்களுக்கு மகளை வந்து ஸ்ரீதேவி அதில் நடிச்சிருக்கும். அப்படி வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து சிவாஜி சார் வந்து வழக்கமாக அவருடைய அரசாங்க வேலையில் இருக்கவர் தானே, அதை வெளியூருக்கு போய் இப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அப்படிங்கும்போது படத்தில் இதை ரொம்ப கவனமாக இருக்கணுன்றக்காக நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்ல, இதை கவனமாக இருங்க. ரொம்ப சிவாஜி வந்து தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தர். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு முந்தின பீரியட் அப்படி வச்சுக்கோங்க. ரஜினி கமல் வந்த போல ரஜினி கமல் காலத்துக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் மக்கள் தலைமை எம்ஜிஆர், நடிகர் தலைமை சிவாஜி கணேசன், இவங்க தான் தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சூப்பர் ஸ்டாராக இருந்த சிவாஜி சார் கதாநாயகனாக நடிக்கிற ஒரு படத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. எப்படின்னு பார்த்துங்க. சிவாஜி சார் வந்து தன்னுடைய அலுவல் விஷயமாக வெளியூருக்கு போய் அப்படின்போது ஃப்ளைட்டில் போயின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அவருடைய மனைவி பிரமீளா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சிவாஜி சார் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரவிச்சந்திரன் அந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாக வருவார், ரன்னிங் ரோல். ரவிச்சந்திரன் கூட அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், கள்ளத்தொடர்பு அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அதாவது ஒரு கதாநாயகனுடைய மனைவிக்கு இன்னொரு கதாபாத்திரத்தின் மீது கள்ள உறவு அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். இப்போ சிவாஜி சார் போயாச்சு, ஃப்ளைட்டில் போகிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ புருஷன் தான் இல்லை கணவன் போயாச்சுல அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் நேராக வீட்டுக்கு வர வச்சுட்டு பிரமீளா வந்து பெட்ரூமில் வந்து அவர் கூட படுத்து கிடப்பாங்க. இப்போ போன இடத்துல வந்து ஃப்ளைட் வந்து மிஸ் ஆயிரும், ஃப்ளைட் போயிடும், அந்த ஃப்ளைட்டில் போக முடியாத நிலைமை உண்டாயிரும். அதனால் சிவாஜி வந்து வீட்டுக்கு திரும்பி வர வேண்டிய நிலைமை ஆயிரும். வீட்டுக்கு திரும்பி வந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கார அம்மா இருக்குல்ல, அது வெளியே படுத்து கிடக்கும். சிவாஜி கணேசனை பார்த்த உடனே அது நடுங்க ஆரம்பிச்சிடும். வடன்னு அப்படியே ஷிவரிங்னு சொல்கிறோம்ல, அந்த பேட்டர்னில் நடுங்கும் அந்த அம்மா. அந்த அம்மா நடுங்குறத பார்த்தோன்னே சிவாஜி வந்து எதுக்கு இந்த அம்மா நடுங்குது, ஏன் பயப்படுது, ஏன் முழிக்குது, பேந்த முழிச்சிக்கிட்டு இருக்கு, நம்மகிட்ட எதுவுமே பேச முடியாமல் தவிக்குது, அப்படியே ஒரு பதைப்பில் இருக்க, என்ன விஷயம் அப்படின்ற பேட்டர்னில் சிவாஜி. அது பிறகு சிவாஜி மெதுவாக படியில், அது ஒரு செட்டில் தான் அந்த காலத்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக படியில் ஏறி போய் அப்படியே ஒரு கதவை இது பண்ணி தட்டி அப்படின்ற போது அங்கே வந்து படுக்கறையில் வந்து ரவிச்சந்திரன் கூட தன்னுடைய மனைவி படுத்து கிடக்கிறத பார்த்துருவார். அது எஸ்பி முத்துராமன் சார் எக்ஸ்ட்ரானரியாக அந்த காட்சியை படமாக்கியிருப்பார். அதில் வந்து MS விஸ்வநாதன் சார் வந்து மியூசிக் டைரக்டர் படத்துக்கு ரீரிகார்டிங் பின்னிருப்பாருன்றப்பல அப்படி பின்னிருப்பார். அப்படியே என்ன மாதிரி ரீரிகார்டிங் அந்த இடத்துல அப்படி, அதாவது டெம்போ அப்படின்ற பாருங்க, அந்த டெம்போவை கொடுத்துருப்பாரு பாருங்க. அந்த பீரியடில் சிவாஜி சார் வந்து அப்படியே வந்து இந்த ரவுண்ட் ட்ராலின்னு சொல்கிறாங்கள, ரவுண்ட் ட்ராலி போட்டுன்ற சிவாஜி வந்து ஸ்டாண்டிங்லேயே நிற்பார். அப்படியே சில மாதிரி அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போய் நின்றுன்னு இருக்குல்ல, சிவாஜி சார் அப்படி நிற்பார். அப்படியே சில மாதிரி ரவுண்ட் ட்ராலி போட்டிருப்பாங்க பாருங்க. சிவாஜி அந்த எக்ஸ்பிரஷன், ஒரே இடத்துல நின்று சிவாஜி கணேசனோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதிர்ச்சின்ற ஒரு மேட்டர் பாருங்க, அப்படி கொடுத்துருப்பாருங்க பாருங்க சிவாஜி. என்ன மாதிரி பிக்சரைசேஷன் அந்த இடத்துல ரவுண்ட் ட்ராலி போட்டது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சொல்ல போனால் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1978 ரிலீஸ் ஆன படம்னு வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் ஓடி போச்சுங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு
நான் வந்து அந்த அந்த ஒரே ஒரு தடவை தான் அந்த படத்தையே நான் வந்து மதுரையில் பார்த்தேன் அப்படி வச்சுங்களேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த அந்த கவரிமான் படத்தினுடைய காட்சிகள்ன்றது ஒன்று, பர்டிகுலர்லி அந்த சீன், தட் சீன், அந்த ரவுண்ட் ராலி சீன், சிவாஜி சார் வெளியே வந்து அதிர்ச்சி அடைஞ்சு போய் நிற்கிற சீனு, எம்எஸ் விஸ்வநாதனுடைய ரீரிகார்டிங் இருக்கும் அந்த பிஜிஎம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி அப்படின்ற மாதிரி. அது பிறகு சிவாஜி சார் வந்து ஆக்சுவலாக ஐயோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, மதிப்பு மரியாதை கௌரவத்தோடு வந்து உயர்ந்த பீடத்தில் உட்காந்துருக்க அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து தன்னுடைய மனைவி இப்படி வந்து கேவலமாக இப்படி வேற ஒருத்தங்க கூட படுத்து கிடக்குது அப்படின்னா அந்த கேரக்டர் அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுபோல் அந்த மனைவியை கொலை செய்ய முயற்சித்து அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து அப்படி படத்தில் வரும். அது பிறகு அவங்க இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. அது பிறகு வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் அது பிறகு என்ன நடக்கும், இதனால் அம்மாவை இவர் கொன்னவர் அப்பா அப்படின்னு சொல்லி அப்பா மேலே வந்து மகளுக்கு வெறுப்பு, படிப்படியாக அந்த கேரக்டர் அப்படியே இதாகி ஸ்ரீதேவியாக வந்து பின்னாடி வந்து சிவாஜி சார் மேலே வந்து அது வந்து அப்படியே அப்பா மேலே வெறுத்து அது பின்னாடி வந்து அப்பா எந்த சூழல் எப்படி தன்னுடைய அப்பா எந்த அளவுக்கு நல்ல ஒரு வைரத்துக்கு நிகரானவர், தங்க குணத்திற்கு இணையானவர் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு படத்தினுடைய கிளைமேக்ஸில் அப்பா மேலே அன்பு பாஸ்தை வச்சு இதை அப்படியே விட்டுருங்க. நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, இப்போ இந்த இடம், அதாவது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுடைய மனைவி கணவன் இல்லாத நேரத்தில் வேறொரு மனிதனுடன் கள்ள உறவு கொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் பாருங்கள். இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக படங்கள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி, பார்த்தாங்க, ரசித்தாங்க. சராசரியான மக்கள் இருக்காங்கல்ல, இப்போ சிவாஜி சாருக்கே வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த படம் பிடிக்கல. அது என்னங்க, அது சிவாஜியினுடைய ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தன் கூட போய் படுத்து கிடந்துட்டுன்ற மாதிரி எப்படி அப்படின்ற மாதிரி ஆகி இந்த படம் வர்த்தக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இப்போ அந்த காலத்தில் சிவாஜி சார் நடிச்சார்னா சூப்பர் அப்படின்னா 175 நாள் ஓடும், நல்லா இருக்குது அப்படின்னா 100 days ஓடும், பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னா 50 நாள் ஓடும். அந்த 50 நாள் ஓடிச்சுன்னா சிவாஜி சார் ரசிகர்களுக்குலாம் அதில் ஒரு திருப்தியே இருக்காது. 50 நாள்ன்றது அவங்கள பொறுத்தவரை சாதாரணம். 100 days ஓடினா தான் அது ஒரு வெற்றி படம். 50 நாள் ஓடிச்சுன்னா பரவாயில்லைன்னு அர்த்தம், பெருசாக ஏற்றுக்கிறலன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி. அதனால் பரவாயில்லாமல் போடுச்சு, 50 நாள் போடுச்சு அந்த படம். பெரிய வெற்றி படம் கிடையாது கவரிமான். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எடுத்துக்கிட்ட இந்த மேட்டர், அதாவது ஒரு சூப்பர் ஹீரோவினுடைய மனைவி வேறொரு மனிதனுடன் தொடர்பு கொண்டு அப்படின்றத பொதுமக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த பர்டிகுலர் கதாநாயகனுடைய ரசிகர்கள் கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இது கவரிமான் படம். அப்படியே அடுத்த படத்துக்கு வருவோம். ரஜினிகாந்த் கதாநாயகன் நடித்த படம் எங்கேயே கேட்ட குரல், பஞ்சு அருணாச்சலம் ப்ரொடியூசரு, மறுபடியும் அந்த படத்தினோட டைரக்டர் எஸ்பி முத்துராமன் தான். கவரிமான் படத்தை டைரக்ட் பண்ண எஸ்பி முத்துராமன் தான் டைரக்டர். இன்னும் சொல்ல போனால் கவரிமான் படம் இருக்குல்ல, அதுவே ஒரு வகையில் பார்த்தா அந்த தயாரிப்பு அப்படின்ற ராஜனா என்டர்பிரைசஸ் அப்படின்னா, ராஜனா வந்து பஞ்சருணாச்சலத்தினோட பிரதர் தான், பஞ்சருணாச்சலோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவர் பெங்களூரை சேர்ந்தவர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அதுலேயும் பஞ்சருணாச்சலத்தினுடைய பங்கு இருக்குது தயாரிப்பு சைட்டில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடி பாருங்கள், அந்த படமே எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை இல்லை. அப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் எங்கேயே கேட்ட ஒரு படத்தை பண்ணியிருக்கலாமா? கிட்டத்தட்ட அதே டைப் ஆஃப் மேட்டர் வச்சுக்கிட்டு அதே டைரக்டர் போட்டு கதாநாயகன் மட்டும் மாறுது, ரஜினிகாந்த் கதாநாயகன். ஓகே, இப்போ நான் ரஜினிகாந்த் எங்கேயே கேட்ட ஒரு படம் பார்த்துருப்பீங்களே, அந்த படம் பார்த்து எந்த அளவுக்கு அது வந்து படம் ஓடிச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி படம் கிடையாது, பரவாயில்லாமல் ஓடிச்சு. இருந்தாலும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்குலாம் ஒரு குறை என்னென்னா, ரஜினிகாந்த் அம்பிகா கணவன் மனைவி, அம்பிகாவும் ராதாவும் அக்கா தங்கச்சி. ரஜினிகாந்தனோட கிட்டத்தட்ட முறப்பொண்ணு அப்படிச்சுங்களேன். அம்பிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அப்படின்னு பார்த்தா அம்பிகாவுக்கு ஒரு காதலன் இருப்பான். அந்த காதலன் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் வீட்டில் பார்த்து அந்த காதலன் கூட வீட்டை விட்டே ஓடிடுவான். அம்பிகா ஓடி இப்படி ஒரு சம்பவம் நடந்து அப்படின்னும் போது அந்த குடும்பத்திலேருந்து அந்த ஊரே அம்பிகாவை வந்து தள்ளி வச்சு அப்படின்போ, அப்புறம் அவன் அந்த ஓடி போனவன்ட்டு வந்து மறுபடி அவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்றாயி திரும்பி வந்துன்னா கூட அந்த இதில் தள்ளி வச்சுருவாங்க. ஊரில் அம்பிகா ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியவே தான் அம்பிகா இருக்கணும், ஊருக்குள்ளே நாட் அலவுடுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கிடுவாங்க. அப்புறம் அம்பிகாவினுடைய தங்கச்சி ராதாவை வந்து ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியதாயிரும். அது இந்த பேட்டன் குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய வந்து ராதாவை பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி பேட்டன்லாம் கொண்டு வருவாங்க. பின்ன செகண்ட் ஹாஃபில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்தினுடைய கிளைமேக்ஸில் அம்பிகா வந்து இறந்து போன பிறகு தனக்கு துரோகம் பண்ண பொண்ணாக இருந்தால் கூட ஒரு காலத்தில் தனக்கு மனைவியாக இருந்தது தன்னுடைய முறப்பொண்ணு அப்படின்லாம் வச்சு அந்த இறந்து போன அம்பிகாவை வந்து கையில் ஏந்திக்கிட்டு வந்து ரஜினிகாந்த் வந்து அடக்கம் பண்ணின்ற மாதிரிலாம் இப்படி இந்த பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. ஒரு மாறுபட்ட கதை இதெல்லாம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து அது ஒரு மாறுபட்ட டிஃப்ரெண்ட்டான மூவின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். ஒரு பக்கம் எனக்கு அது ஒரு பெருசாக எனக்கு மனசுக்குள்ளே உறுத்தலை. இப்போ நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களே, ஒரு டிஃப்ரெண்ட்டான மேட்ரு வச்சு எடுத்துருக்காங்களே அப்படின்னு மாதிரி. பட் இருந்தால் கூட எனக்கு ஒரு சின்ன அந்த இது இருந்துச்சு, ரஜினிகாந்தனுடைய ஒய்ஃபு வேற ஒருத்தங்க கூட ஓடி போயின்ற மாதிரி வச்சு இப்படி ஒரு கதையை போய் பண்ணி வச்சுருக்காங்களேன்ற மாதிரி அது கொஞ்சம் நெருடல் இருந்துச்சு.
கொஞ்சம் ஒரு 25% அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அந்த மேட்டரை விரும்பவே இல்லை, பொதுமக்கள் கூட அதை விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இந்த எஸ் முத்துராமன் டைரக்ட் பண்ண மசாலா படங்களுடைய வெற்றி இருக்கு பாருங்க, முரட்டுக்கலை, போக்கிரி ராஜா, அந்த பேட்டர்ன், சகலகலாவலவன், அந்த ஹிட்டு கிடையாது. எங்கேயே கேட்ட குரல் பரவாயில்லாமல் ஓடிச்சு. இப்போ சிவாஜி சாருக்கு ஒன்று மாதிரி தான் 50 நாள் ஓடிச்சுன்னு இருக்குல்ல, அதே பேட்டர்ன் தான் எங்கேயே கேட்ட குரலும். பெரிய ஹிட்டு கிடையாது, பரவாயில்லாமல் ஓடிச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இவ்வளோ ரஜினிகாந்த் வந்து கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி வச்சு, அப்புறம் பின்னாடி பஞ்சவர்ணாச்சலம் சார்ட்டே பின்னாடி நான் பத்திரிகைக்காக பேட்டி எடுத்துன்ற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து பஞ்சவர்ணத்தில் போய் நான் இன்டர்வியூ பண்ணேன். ஆக்சுவலாக இன்டர்வியூ பண்ணி பேசி அப்படின்போது ஆக்சுவலாக இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர்கிட்ட நான் இதை சொன்னேன், சகலகலாவலன், பாயும்புலி, தூங்காத தம்பி தூங்காதை, போக்கிரி ராஜா, முரட்டுக்கலை, இதெல்லாம் நீங்கள் தான் ஸ்கிரிப்ட், டைலாக், இந்த மேட்டர்லாம் எழுதியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து படம் வெற்றி படங்களாக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து ஒரு குட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல, மசாலா படங்கள் தானே அப்படின்ற மாதிரி நான் ஏதோ சொன்னேன். அப்போ இந்த கவரிமான் படத்தையும் இதையும் நான் பாராட்டி சொன்னேன் அவர்கிட்ட. கவரிமான் படம் பார்த்தேன், நீங்கள் தான் இது பண்ணி டிஃப்ரெண்ட்டான கதை, எங்கேயே கட்ட குரல், அது போதும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த கதைன்றலாம் சொன்னேன். நீங்கள் வந்து இந்த படம் மசாலா படம்னு சொல்லிட்டு ஒரு 5-6 படத்தை சொன்னீங்கல்ல, ஆனால் அந்த 5-6 படமும் சூப்பர் ஹிட்டு. நீங்கள் இந்த 2 படத்தை பாராட்டினீங்களே, நல்ல டிஃப்ரெண்ட்டான கதை அப்படின்னா, அந்த 2 படமும் பெரிய வெற்றி படங்கள் கிடையாது, அதை யோசிச்சிங்களா அப்படின்னாரு. பஞ்சவர்ணாச்சலம் இல்லை, அவர் வீட்டில் வந்து நான் போய் அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அதை இப்போ என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது ரைட் தான், பத்திரிகைலாம் பாராட்டினாங்க, விமர்சனம் பண்ண நல்லா எழுதினாங்க, அதெல்லாம் ரைட்டு ஒரு பக்கம். ஆனால் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகினா, மக்கள்கிட்ட ரீச் ஆனது நீங்கள் சொன்ன அந்த சாதாரணமாக சொன்னீங்கல்ல, அந்த மசாலா படங்கள் தான், அதான் சூப்பர் ஹிட்டு, அதான் கலெக்ஷன். இந்த 2 படங்கள் வந்து பத்திரிகைகள் பாராட்டினாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஜேர்னலிஸ்ட் சொன்ன பாராட்டி இப்படி இப்படின்ற மாதிரி. வர்த்தக ரீதியாக வந்து அந்த 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அப்படின்றது தான் உண்மை. அப்படின்னு அப்போ என்னென்னா, ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட அதே பிரச்சனை தான், சிவாஜி ஸ்டார் ஃபேன்ஸ் மாதிரி தான். அவர் இல்லாமல் வேற ஒருத்தங்க கூட வந்து அவருடைய மனைவி தொடர்பு வச்சுக்கிட்டுன்ற ஒரு மேட்டருக்குள்ள அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, பொதுமக்களும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, ரஜினிகாந்த் ரசிகர்களும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஓகே, இது ஒன்று. அதுக்கடுத்து ஒன் மோர் மூவி, அதுவும் ரஜினிகாந்த் கதாநாயகன் நடித்த படம் தான், கை கொடுக்கும் கை. அந்த படம் தயாரிப்பாளர் நடிகர் விஜயகுமார் படம் வந்து ரஜினிகாந்த் அவருக்கு நண்பர் அப்படின்ற முறையில் ரஜினிகாந்த் வந்து இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவாஜி சாரை வச்சு முதல்ல இருக்கிற விஜயகுமார் படம்லாம் எடுத்துருக்காரு. இப்போ ரஜினிகாந்த் வச்சு ஒரு படத்தை பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலான்ற மாதிரி. இப்போ ரஜினிகாந்த் ஓகே நான் கேஷ் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது மகேந்திரன் தான் டைரக்ட் பண்ணணும், முள்ளுமலர் மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணுறதா நான் கேஷ் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி மகேந்திரன் சாரை டைரக்டராக போட்டாச்சு. ரஜினிகாந்த் கதாநாயகன் நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணாச்சு. அப்போ ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்ப காலத்தில் அபூர்வ ராகங்கள் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் வந்து கன்னடத்தில் கதா சங்கமா அப்படின்ற ஒரு இதில் வந்து அங்கே நடிச்சிருக்காரு, கன்னட படம். அந்த கதா சங்கமா அப்படின்றது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கதை 4 கதை ஒரே படத்தில் இருக்கும்ல, அந்த பேட்டர்ன் கதை. அதில் வந்து ஒரு கதை, அந்த கதா சங்கமாவில் இருக்கக்கூடிய ஒரு இதில் முனித்தாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, அந்த கதையில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அதில் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு, நெகட்டிவ் கதாபாத்திரம் கன்னடத்தில். அப்போ மகேந்திரன் சார்கிட்ட ரஜினி சொல்கிறாரு, சார் இது மாதிரி நான் கன்னடத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன், ஆந்தாலஜி அப்படின்ற மாதிரி. அது ஒரு 4 ஒரே படத்துலேயே 3-4 கதை இருக்கும். அதில் வந்து ஒரு கதையில் நான் நடித்தேன், அது நெகட்டிவ் ரோல் தான். அந்த கதையை வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள், சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் சார் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அதில் பாசிட்டிவ் ரோலில் ரஜினி நடிக்கிறது, நெகட்டிவ் ரோல் கிடையாது அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்கிறார். அந்த படத்தை மகேந்திரன் சார் பார்த்தாரு. இது மகேந்திரன் சாரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, அது அடுத்த மேட்ரு. மகேந்திரன் சார் கன்னடத்து படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க, கன்னடத்தில் அந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு மகேந்திரன் சார் ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு, ரஜினி ஆக்சுவலி இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது, இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, இது ஆக்சுவலாக சரியாக வராது மிஸ்டர் ரஜினி. ஏன்னா நீங்கள் அன்னைக்கு நீங்கள் வில்லனா அன்னைக்கு கன்னட படத்தில் நடிச்சுன்றது வேறு விஷயம், இன்றைக்கி வந்து உங்கள் இமேஜே வேறு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய இப்போ சினிஃபீல்டில் சூப்பர் ஸ்டார். இப்போ போய் நீங்கள் வந்து இப்படி ஒரு படத்தை நடித்து நீங்கள் வந்து ஒரு கண்பருவ தெரியாத ஒரு லேடியை வந்து நீங்கள் மனைவியாக அடைஞ்சி அப்படின்னா, உங்கள் மனைவியை வந்து பிளைண்ட் கேரக்டரு, கண்பருவ தெரியாமல் இருக்குது அப்படின்றக்காக ஒருத்தன் வந்து அதை கெடுத்துட்டு போயிடுறான், கற்பழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணின்ற மாதிரி வந்து நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் மனைவியை வந்து அவங்க மனசறிஞ்சு தவறு பண்ணலை, கண்பருவ தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வேற ஒரு அட்வான்டேஜ் எடுத்து இப்படி கெடுத்துட்டு போயிட்டான்ற மாதிரி ஆகி, புனிதமான மனைவி, நல்ல மனைவி, தெரிந்து நடந்த சம்பவம் கிடையாது இது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி, அதை புனிதமானவள் வைரத்தை கண்ணுகிறாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் மனைவியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டுன்ற பேட்டர்னில் ஒரு கேரக்டர், உங்கள் கேரக்டர் வீஸாக நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. இந்த தவறு நடந்தது கூட பெருசாக நினச்சிக்கிறாம மனைவி மேலே அன்பு பாசத்தோடு மனைவியை அரவணைச்சிட்டு போகக்கூடிய கணவன்.
மனப்பூர்வமாக அது பெருசாகவே நினச்சிக்கிறாம இது ஒரு கெட்ட கனவு மாதிரி நினச்சி மறந்துடுன்ற மாதிரி பேட்டர்னில் வச்சு நீங்கள் அந்த உங்கள் கேரக்டர் A1. ஏன்னா இந்த கன்னடத்தில் நடித்த அந்த கதாநாயகன் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் இருந்ததுனால உங்களுக்கு அந்த கேரக்டர் நீங்கள் நடிக்க நினைக்கிறீங்க. ஏன்னா அதில் வந்து நீங்கள் கெடுக்கிறவராக வந்திருக்கீங்க கன்னட படத்தில். இதில் வந்து நீங்கள் கணவனாக வர்றீங்க, அப்படி நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் ஒரு விஷயம் மிஸ்டர் ரஜினி, நீங்கள் நினைக்கிற அந்த ஆங்கிள் வேற. என் ஆங்கிள் என்னென்னா, உங்கள் மனைவியை வேறு ஒருத்தன் கெடுத்துன்ற ஒரு மேட்டருக்குல அது வந்து உங்கள் ரசிகர்களே ஏற்றுக்கிற மாட்டாங்க, பொதுமக்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, தமிழ்நாட்டில் கூடிய லேடிஸ் இதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கொஞ்சம் இது வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த கதை நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையை வச்சு படம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது மகேந்திரன் சார் என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. நான் எவ்வளோ சொன்னேன் மிஸ்டர் சுரா, மிஸ்டர் ரஜினி வந்து அதை கேட்கவே இல்லை. அவர் மென்டலி அவர் டிசைட் பண்ணிட்டார் இந்த படத்தில் நடிக்கிறது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. அவரை பொறுத்தளவு அவர் கேரக்டர் A1 நிற்கும் அப்படின்ற மாதிரி அது நினச்சிருக்காரே தவிர, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் இருக்கு, இதை மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அப்படின்ற அந்த விஷயங்களை அதை அவர் ஏற்றுக்கிறவே இல்லை. நான் எவ்வளோ தடவை சொன்னேன், அவர் கேட்கல, பிடிவாதமாக இருந்தார். இந்த கதை தான் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அதை ஈஸ்வர் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கன்னடத்தில், அவர் தான் ரைட்டர், அவர் எழுதின கதை தான், டைட்டில் கூட ஈஸ்வர் சந்திரா ஸ்டோரின்னு போட்டு அவர் பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரஜினி கேட்கவே இல்லை. சரி, அப்புறம் மகேந்திர சார் சிரிச்சுக்கிட்டே ஒரு லைன் விட்டார். என்ன சொன்னார்னா, மகேந்திர சார் இல்லை இறந்துட்டார், நம்மளோட பிரிஞ்சு போயிட்டார். அவர் சொன்ன அந்த லைனை இப்போ நினச்சி பார்க்குறேன். அதாவது இந்த படம் எடுத்து அப்படின்னு வரும்போது டெஃபினட்டாக இந்த படம் வந்து மக்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடாது, ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம இப்போ படம் இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த படம் வந்த பிறகு கூட, ரஜினிகாந்த் நடித்து ஒரு படம் வந்த பிறகு கூட இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாமல் போய், அதுக்கு பிறகு 2 வருஷம் நமக்கு படமே இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது கடவுளுடைய விருப்பம். அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் மிஸ்டர் சுரா? நமக்கு அப்படி தான் நிலைமை பின்னாடி இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி மென்டலி நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அதனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாதுன்னு எனக்கு தெரியும் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படின்னா இந்த படம் வந்த பிறகு கூட நமக்கு படம் வராது, இந்த படம் ஓடாமல் போச்சுன்னா அது ரஜினிகாந்த் கதாநாயகன் நடிக்கிற படத்தை நம்ம டைரக்ட் பண்ணி படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு எப்படி படம் வரும்? 2 வருஷம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுதான் நம்முடைய விதி. அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் மிஸ்டர் சுரா அப்படின்ற மாதிரி மகேந்திர சார் சொன்னார். அதேமாதிரி அந்த படத்தை மகேந்திர சார் டைரக்ட் பண்ணார், படத்தை எடுத்தாங்க. ரேவதி அந்த கதா நாயகியாக நடித்தாங்க, ரஜினிகாந்தனுடைய மனைவியாக ரேவதி அருமையாக நடிச்சிருந்தாங்க. அதில் இன்னும் சொல்லப்போனால் அந்த கெடுக்கிற காட்சின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வரும்போது ரேவதி வந்து சொல்லிட்டாங்க, இந்த இதெல்லாம் வரக்கூடாது, கெடுக்கிறதுனா வழக்கம் போல் கொஞ்சம் கிளாமரா அப்படின்லாம் காமிப்பாங்களோ அது மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது, எதுவுமே அப்படிலாம் காட்சிகள் வைக்கவே கூடாது, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த இதுவுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணின்ற மாதிரிலாம் அப்படி ஒரு இதே வரக்கூடாது, நான் பொதுவாக அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, நான் அப்படி பண்ணவும் மாட்டேன் அப்படிலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் மகேந்திரன் சார் அப்படி பண்ணுவாரா? மகேந்திரன் சார் காவியங்களை டைரக்ட் பண்ணக்கூடிய இயக்குனர் மகேந்திரன், இலக்கிய இதோட அம்சங்களோட படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய மகேந்திரன் எப்படி பண்ணுவார்? ஸ்டாண்டர்டாக அருமையாக பண்ணியிருப்பார்ல, ஏவனா பண்ணியிருந்தார் மகேந்திரன் சார். அப்படிப்பட்ட ஆபாச பாசாலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஏவனா அருமையாக தரமான ஒரு படமாக கை கொடுக்கும் கை திரைப்படத்தை மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணார். அதில் வந்து அப்படியே இப்போ தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தேன், அண்ணா சாலையில் படத்தை பார்த்து அலங்கார திரையரங்கம், அதை படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, மறுபடியும் அதே தான், கௌரிமான் எங்கேயே கேட்ட குரல் கதை தான், நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ரை வச்சு படத்தை பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்றது ஒன்று. இந்த மேட்ரு இப்படி வச்சு பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்த் படத்தில், கிட்டத்தட்ட இந்த பேட்டர்னில் ஒரு மேட்ரு வந்திருக்கு, இது எப்படின்னா படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் சைடில் எப்படி ரியாக்ஷன்றதை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, எதிர்பார்த்துருக்கிற ஆடியன்ஸு கடுப்பாயிட்டேன், அதை எதிர்பார்த்துக்கல. அவங்க ரொம்ப முகத்தை தொங்க போய்கிட்டு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது எல்லோரும் தொங்கி போன முகத்தோடு வந்தாங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம். அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. ரஜினிகாந்த் ஒய்ஃபை வேறு ஒருத்தங்க கெடுத்துன்ற ஒரு மேட்டரில் அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அப்போ சின்ன ஜெயந்ததில் வந்து அதில் அறிமுகம் இந்த திரைப்படத்தில் தான். அது பிறகு அப்படியே தொங்கி போன முகத்தோடு வந்தாங்க. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, கை கொடுக்கும் கை. மகேந்திரன் சார் சொன்னது தான், மறுபடியும் படமே இல்லாமல் 2 வருஷம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கல, அப்படிப்பட்ட நிலமை தான் மகேந்திரன் சாருக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். இருந்தால் கூட இளையராஜா மியூசிக்கு அதில் தாடம் பூவே வாசம் வீசு, இந்த பாட்டை எப்படி மறக்க முடியும்? எப்படிப்பட்ட சிச்சுவேஷன், அப்படி அந்த மனைவி கூட அன்பு பாசத்தை வெளிப்படுத்தி ரஜினிகாந்துக்கு அப்படி கட்டி பிடிச்சி பாட்டு பாடுற மாதிரி பியூட்டிஃபுல் சீன் இல்லையா அது? அந்த பாடல் என்ன அருமையாக மகேந்திர சார் டைரக்ட் பண்ணியிருந்தார், அந்த சாங்கை பிக்சரைஸ் பண்ண விதம் அப்படின்றது இல்லையா? அதனால் இப்போ இதுலேருந்து இந்த 3 படத்தினுடைய மேட்டை சொல்லிட்டேன்னா, இதுலேருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன, மிகப்பெரிய நட்சத்திரங்களை வச்சு படம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்லிப்பிங், இந்த மாதிரி மேட்டர்கள் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது, அதுவே படத்துக்கு மைனஸ் ஆயிரும். படத்தை வந்து ஓட வைக்காததுக்கு அது ஒரு பெரிய காரணமாயிரும். படத்தை வந்து கமர்ஷியலாக வெற்றி பெற
வைக்காமல் செய்துவிடும் அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள், அப்படிப்பட்ட காட்சிகள். அதில் வந்து எப்போவுமே மிகப்பெரிய நட்சத்திரங்களை வைத்து திரைப்படங்களை உருவாக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கதைகளை வைத்து திரைப்படங்களை எடுக்கக்கூடாது, இப்படிப்பட்ட காட்சிகளை வைத்து எடுக்கக்கூடாது, இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை உருவாக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து கயிறு நடக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 3 திரைப்படங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு வர்த்தக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெறலை, பரவாயில்லாமல் தான் ஓடிச்சு. அப்படின்றதுக்கு காரணமே பொதுமக்கள், அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட முறையில் மனப்பூர்வமாக விரும்பவில்லை அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றதுக்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.